வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் இட்லி மிளகு பொடி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 12 வத்தல் வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் உளுந்து, இது 100 கிராம் இருக்கும். 1 கப் வடைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, இதெல்லாம் போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். 100 கிராம் எள்ளு போடுறேன், அதையும் போட்டுட்டு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் கருவேப்பிலையெல்லாம் நிறைய எடுப்பேங்க, ஏன்னா பசங்க சாப்பாட்டில் அதிகம் எடுக்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருவேன். இப்போது கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாங்க. ஒரு 10-13 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா லேசாக செவக்க வறுத்தா போதும். வறுத்துட்டு மிளகாத்துலையும் அது கூட தட்டிடலாம். நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பட்டு போல் பொடிச்சிக்கிட்டு காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கப்புறம் அழகாக லேசாக தோசை ஊற்றி அதுக்கு மேலே இட்லி பொடியை தூவி சுருட்டி அப்படி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.